இந்த ராஜி பார்த்தீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட கேவலமானவ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, அவளோட கேவலம் வந்து இன்னும் அதிகமாயிருச்சு. என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவ வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்லாம ரொம்பவே சீரியஸான ஒரு கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அங்க அது மட்டும் கிடையாதுங்க. இங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்து வெண்பாவ காணோமே, வெண்பா எங்கே தான் போயிட்டா அப்படின்னு நினச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம வெண்பாவ தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி தான் நம்ம விஜயுமே வெண்பாவ நினச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டும், கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க. அவ எங்கே போனா, என்ன ஆனான்னு ஒண்ணும் தெரியலையே! அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமுமே போயிட்டு தேடிக்கிட்டு தான் இருக்கா. வெண்பாவை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். விஜய் கிட்ட கொண்டு வந்து கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் மல்லி ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. அந்த விஷயத்த கூட பொருட்படுத்தாம ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்க ரொம்ப அலைச்சலா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அபார்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னதை கூட மீறி நம்ம மல்லி எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருப்பாங்க. வெண்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிடையில தீபிகாவுக்கும் ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம மல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த ராஜியோட கேவலமான ஒரு முகம் இப்போ தான் வந்து எல்லாருக்குமே தெரிய வரப்போகுதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த வெண்பா பார்த்தீங்கன்னா, ராஜிக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் வந்து பார்த்துறாரு. இந்த விஷயத்த உடனே நம்ம இந்த ராஜேஸ்வரி கிட்ட சொல்லணும், அவகிட்டேருந்து நம்ம பணத்தை கறக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண அந்த டாக்டர் வந்து உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. சும்மாவே நம்மளோட ராஜி வந்து எப்படியாவது இந்த சொத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளோட பிளானே. ஏன்னா விஜய் மட்டும்தான் இருக்கான். விஜய் மல்லியை வந்து ஈஸியாக முடிச்சு கட்டிடலாம். ஏன்னா இப்போதைக்கு விஜய் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காரு நம்ம மல்லி மேலே. இதையே நம்ம சாக்கா வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாலே போதும், அவளோட பிரச்சனை இப்போ ஓவர் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து ஈஸியாக நம்ம மண்டையை கழுவி இந்த சொத்தை நம்ம பேரில் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ராஜேஸ்வரி வந்து பிளான் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த டாக்டர் வந்து கால் பண்ண உடனே வந்து என்ன இவர் எதுக்கு இப்போ நமக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன டாக்டர் எதுக்காக இப்போ கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேச தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்கள் வீட்டு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு வெண்பா இருக்கல, அந்த பொண்ணு காணாமல் போயிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதுதான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கா. இப்போ அதனால என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணை வந்து இப்போ அந்த ரவுடி பசங்க கடத்தி வச்சுருக்காங்கள, அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர், வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு ராஜி வந்து பார்த்துட்டு தனியாக வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க. இப்போ சொல்லுங்கள் டாக்டர், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா? வெண்பா இப்போ அங்கே தான் இருக்காளா? அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணுக்கு வந்து இதை ஃபீவர் இருந்திருக்கும் போல இருக்குது. அதுலேயே இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்ததுனால ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அட்மிட் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 4-5 பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கும்போது வந்து ரவுடி பசங்க மாதிரி தான் வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா டாக்டர், சரி இப்போ இந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் வீட்டு பொண்ணு தானே, அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் டாக்டர், நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த வெண்பா இதுக்கு மேலே உயிரோடு இருக்கக்கூடாது, அவளை ஹாஸ்பிட்டல்லே வச்சு கதையை முடிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அந்த குழந்தைய கொல்லவா, எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டாக்டர், எனக்கு வந்து இந்த குடும்பத்தோட சொத்து வந்து ஒட்டுமொத்தமாக எனக்கு வந்தாகணும். அந்த மல்லியை வந்து ஏற்கனவே விஜய் வந்து பயங்கரமாக வெறுத்துக்கிட்டு இருக்காரு. அதை நான் எப்படியாவது தீர்த்து கட்டிடுவேன். அதே மாதிரி அந்த சொத்து என் பேரில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழந்தை உயிரோடு இருக்கக்கூடாது. அவளை நீங்கள் கதையை முடிச்சிட்டிங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா அதான் அங்கே 4 பேர் ரவுடி பசங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்கக்கிட்டே அந்த பொண்ணை ஒப்படைச்சிருங்க. எப்படியோ அவள் வந்து இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த விஷயம் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, என்ன டாக்டர் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எப்படி பணம் எதுவுமே இல்லாமல் எப்படி என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாரு. சரி, இந்த ஆள் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்றேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும், உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அடுத்த ½ நாளில் 10 லட்ச ரூபா வந்துடும், நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஆனால் இந்த வெண்பாவோட கதையை கணக்கச்சிதமாக நீங்கள் முடிச்சாகணும், முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி சொல்லிடுறாங்க. சரி, ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டருமே ஃபோனை வச்சுறாரு. 10 லட்ச ரூபா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அந்த குழந்தைய எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாரு இந்த டாக்டர். அது மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸாக தேடிக்கிட்டு இருக்காங்க. மல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு 5 குழந்தைங்களை ஒரு இடத்துல கடத்தி வச்சுருக்காங்க, போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாட்ட சொல்லியிருப்பா இல்லையா. தீபிகாவுமே அங்கே போயிட்டு அவங்களோட டீமோட அந்த குழந்தைங்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லதாக போய்கிட்டு இருந்தாலும் இந்த
ராஜேஸ்வரி இப்போ தன்னோட கேவலமான கொடூரமான முகத்தை வந்து வெளியில் காமிச்சிருப்பா. இந்த விஷயத்த வந்து மல்லியோ அல்லது விஜயோ பார்த்துருந்தாங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ கதைக்களத்திலேயே பெரிய ட்விஸ்ட்டாக வந்து மாற்றி கொண்டு போயிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை யாருமே வந்து கேட்கல. ஆனால் கண்டிப்பாக வந்து இப்போ இந்த ராஜி மாட்டலை அப்படின்னாலும் பின்னாடி மாட்டிட்டு மொத்தமாக ஜெயிலுக்கு வந்து போகிறா. அது வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ எப்போ தான் இந்த வெண்பாவை கண்டுபிடிக்க போகிறாங்க, எப்போ தான் தீபிகா வந்து இவளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.